இரவில் வானத்தை பார்க்கும்போது நம் கண்களுக்கு தென்படும் பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள்தான் நிலா அல்லது சந்திரன். கவிஞர்கள் அதை புகழ்ந்து ஏராளமான கவிதைகள் படைத்திருக்கிறார்கள். நிலவை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய சில உண்மைகளை இப்போது பார்க்கலாம். நிலா பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதன் விட்டம் 3,474 கிலோமீட்டர் ஆகும். இது பூமியின் 4 ஒரு பகுதி அளவுடையது. நிலா பூமியின் சுழற்சி அச்சை நிலைப்படுத்தும் வேலை செய்வதால் காலநிலை மாறாமல் இருக்க உதவுகிறது. நிலவில் வளிமண்டலம் இல்லாததால் காலநிலை எதுவும் இல்லை, ஒலியும் கடந்து செல்லாது. நிலவின் துகள்களால் உருவான மிக மெல்லிய எக்ஸோஸ்பியர் மட்டும் இருப்பதால் அங்கே காற்றோ மழையோ எதுவும் இல்லை. இதனால் வெப்பநிலை வெகுவாக மாறும். வெயிலில் 120 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் நிழலில் -130 டிகிரி செல்சியஸுக்கு கீழாகவும் வெப்பம் இருக்கும். பூமியும் அதன் ஒரே இயற்கை துணைக்கோளாகிய சந்திரனும் டைடலி லாக்டாக இருப்பதால் நிலா எப்போதும் அதன் ஒரே முகத்தைத்தான் காட்டும். நிலா தனது அச்சில் சுழிவதற்கு எடுக்கும் நேரமும் பூமியை ஒருமுறை சுற்றி வருவதற்கு எடுக்கும் நேரமும் சமமாக உள்ளது. இதற்கு சுமார் 27.3 நாட்கள் தேவை. இதன் காரணமாகவும் டைடலி லாக்டாக இருப்பதன் காரணமாகவும் பூமியில் இருந்து நாம் பார்க்கும்போது நிலவின் ஒரு பக்கம் மட்டுமே காண முடியும். நிலவின் மறுபக்கத்தை விண்கலங்களின் உதவியோடு தான் பார்க்க முடியும். மற்றொரு திகைக்க வைக்கும் உண்மை என்னவென்றால், நிலவு மெதுவாக பூமியிலிருந்து விலகிக் கொண்டே போகிறது. நிலவின் நீளவட்ட சுற்றுப்பாதையின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 3.8 சென்டிமீட்டர் வீதம் பூமியிலிருந்து விலகுகிறது. இது பூமியின் சுழற்சி வேகத்தை சிறிது சிறிதாக மந்தமாக்கி நாளின் நீளத்தையும் உயர்த்துகிறது. நிலவின் ஈர்ப்பு சக்தி பூமியின் 17% மட்டும்தான். அதனால் நிலவில் நிற்கும் ஒருவரால் 10 அடிக்கும் அதிகமான உயரத்தில் குதிக்க முடியும். நிலவில் தட்டி பிரதிபலிக்கும் சூரிய ஒளி பூமியில் வந்து சேர 1.3 வினாடிகள் தேவை. நிலாவில் நிலநடுக்கம் போன்ற சில அதிர்வுகள் நடக்கும். அப்பல்லோ விண்கலம் வைத்த கருவிகள் நிலவின் அதிர்வுகளை பதிவு செய்தன. சில அதிர்வுகள் அல்லது மூன்காக்ஸ் 10 நிமிடத்திற்கு மேல் நீடித்தது. இவை ஈர்ப்பு வலிமை, வெப்பமாற்றங்கள் அல்லது நிலவின் மையப்பகுதி உறைவதன் காரணமாக நிகழலாம். சந்திரனில் நீரின் அம்சம் உள்ளது. நிலவின் துருவங்களில் உள்ள நிழல்படும் குழிகளில் பனியாக நீர் இருக்கிறது. நாசா மற்றும் ISROவின் ஆய்வுகள் இதை உறுதி செய்தது. இது எதிர்கால நிலா பயணிகளுடைய மிக முக்கியமான வளமாக இருக்கலாம். நிலா பூமியில் அலைகள் அல்லது டைட்ஸ் உருவாக்குகிறது. அதன் ஈர்ப்பு விசை கடல்களில் நீர் உற்போக செய்யும், அதாவது ஒரு ஸ்வெல் உருவாக்கும். இதனால் உச்ச அலையோடு தாழ் அலையும் ஏற்படுகிறது. இது மீன்பிடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் உயிரியல் பன்மைக்கும் உதவுகிறது. நிலவில் காற்றோ மழையோ இல்லாததால் மனிதர் வைத்த கால் தடங்கள், ரோவர் பயணித்த தடங்கள், சோதனை உபகரணங்கள் போன்றவை மாறாமல் நீண்ட காலம் லட்சக்கணக்கிന് ஆண்டுகள் நிலைத்திருக்கும். நுண்விண்கற்கள் மட்டுமே அதை மெல்ல அழிக்கும். உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.